சரி சரி கண்ணா, அழாத அழாதடா கண்ணா. நம்ம ஆஸ்பத்திரிக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஏன் அழுகுறான்னு தெரியலையே, என்ன ஆச்சுன்னு தெரியல. சரியாயிடும் சரியாயிடும். அழாத அழாத. சரி சரி, ஆஸ்பத்திரி வந்துருச்சு. சரி சரி அழாத. எங்க வலிக்குது? அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. சரிம்மா. ஒண்ணும் இல்ல அத்தை, சரியாயிடும். ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம். எப்படி நொர வந்துச்சுன்னே தெரியல. சரி சரி, வந்துச்சு ஆஸ்பத்திரி வந்துருச்சுடா. அழாதடா அழாத. ஒண்ணும் இல்ல அத்தை, சரியாயிடும். போங்க ஆஸ்பத்திரி. கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா, ஃபாஸ்டா போங்கண்ணா. சரிம்மா. சரிப்பா சரி சரி அழாத. சரி சரி சரி. இல்லம்மா இல்ல. அண்ணா இன்னும் எவ்வளவு நேரம் ஆச்சு? கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. அழாத. சரிடா. இல்ல ஒண்ணு இல்ல சரியாயிடும். அழாத. சரி சரி அழாதடா அழாத. சரி சரி கண்ணா அழாத. என்னாச்சுமா குழந்தைக்கு? தொட்டில தூங்கிட்டு இருந்த குழந்தைக்கு திடீர்னு வாயில இருந்து நொர தள்ளிச்சு டாக்டர். என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. தொட்டில சுத்தி பூச்சி எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சுத்தமா வச்சிருக்கேன். குழந்தை தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட என்ன கொடுத்தீங்க? உங்களுக்கு தான் தெரியுமே டாக்டர், குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லல்ல, அதனால பவுடர் பால் தான் கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நல்லா தான் குடிச்சான். ஆனா கொஞ்ச நேரத்துல இப்படி ஆயிடுச்சு டாக்டர். குழந்தையோட வயிறு கனமா இருக்கு. மேபி பால் பவுடர்ல தான் ஏதோ பாய்சன் கண்டென்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். பாய்சனா? எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணி பாத்தீங்களா? எப்பவுமே வாங்குற கடையில தான் வாங்கினேன், அதனால அதெல்லாம் ஒண்ணு நான் பார்க்கல. குழந்தைங்க விஷயத்துல எல்லாம் இப்படி அசால்ட்டா இருக்க கூடாதுமா. எந்த மெடிசன் வாங்கினாலும் செக் பண்ணி தான் வாங்கணும். பாட்டில்ல இருந்து பெட் வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் கிளீன் பண்ணி ஹைஜீனிக்கா இருக்கான்னு பார்த்து தான் கொடுக்கணும். நான் குழந்தைக்கு உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போய் பால் பவுடர் கொண்டு வாங்க, லேபுக்கு அனுப்பி செக் பண்ணலாம். என் குழந்தைக்கு ஒன்னும் ஆயிடாதில்ல? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். I will do my best. Hope the child will be all right. கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க மேடம், நான் என்னன்னு பாக்குறேன். அதை எடுத்துட்டு வாங்க. அத்தை சரிடா குட்டி, வாங்க. பவி, பாலை நான் தான் கலந்தேன். அதை என் கையால தான் நான் கொடுத்தேன். என்ன அவன் பார்த்து சிரிச்சுக்கிட்டே எல்லா பாலையும் குடிச்சிட்டான். பால்ல ஏதாவது சச்ச, அப்படி எதுவும் இருக்காது. இல்ல, நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க தைரியமா இருங்க, அவனுக்கு ஒன்னும் ஆகாது. நான் ஒண்ணு பண்றேன்,
ஹரி சாருக்கு ஃபோன் பண்ணி அந்த பால் பவுடர் டப்பாவை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வர சொல்றேன். அதை செக் பண்ணி பார்த்து குழந்தையோட நிலைமைக்கு அதான் காரணம்னு மட்டும் தெரிஞ்சது அப்புறம் அந்த மெடிக்கல் ஷாப்பை சும்மா விடக்கூடாது. ஹலோ, சொல்லு பவி. ஹரி சார், குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்கோம். என்னது, ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்கீங்களா? என்ன பவி சொல்ற, என்னாச்சு? திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல. அத்தை பால் கலந்து குழந்தைக்கு கொடுத்திருக்காங்க. அத குடிச்சு குழந்தைக்கு கொஞ்ச நேரத்துல வாயில ஃபுல்லா நுர தள்ளிருச்சு. மை காட். பயந்து போய் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. நீங்க எடுக்கலன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தா குழந்தையோட வாய் ஃபுல்லா நுர சார். ரொம்ப பயந்துட்டோம். உடனே தூக்கிட்டு இங்க பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலா? அம்மா, அவன் பால் குடிக்கும் போது நான் அங்கதான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வெளியே கிளம்பினேன். அதோட கிளையண்ட் கூட பேசிக்கிட்டு இருந்ததுனால போனை கார்ல வச்சுட்டு போயிட்டேன். அதான் நான் கவனிக்கல. எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க இப்போ? குழந்தை இப்போ எப்படி இருக்கா? டாக்டர் அங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க சார். பயமா இருக்கு. இப்போதைக்கு எதுவும் உறுதியா சொல்ல முடியாதுன்னு சொல்லிருக்காங்க. அத்தாதான் பாவம் ரொம்பவே பயந்துருக்காங்க சார். அப்புறம் அந்த பால் பவுடரை செக் பண்ணணுமாமா. நீங்க வரும்போது கொஞ்சம் அந்த பால் பவுடர் டப்பா மட்டும் எடுத்துக்கிட்டு எம்எம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறீங்களா? இப்பயே வீட்டுக்கு போய் பால் பவுடர் டப்பா எடுத்துட்டு வந்துடுறேன் பவி. நீ கொஞ்சம் லட்சுமி இடத்த பாத்துக்க, நான் உடனே வந்துடுறேன். ஓகே, ரைட். ஓகே சார். பிள்ளையாரப்பா, என் புள்ள உசுரை காப்பாத்துப்பா. உள்ள என்னோட புள்ள உசுருக்கு போராடிட்டு இருக்கான். இந்த நேரம் உன்னை விட்ட வேற யார் எனக்கு இருக்கா? என் பிள்ளைய எனக்கு திருப்பி கொடுத்துரு. உனக்கு உசுறுதான் வேணும்னா நீ ஏன் உசுரை எடுத்துக்க? ஆனா என் குழந்தைய விட்டுடு, அவன் வாழணும். அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சு அனாதை ஆக்கிடாத. அவனை காப்பாத்து. நான் உன் முன்னாடி முட்டி போட்டு சுத்தி வரேன். அத்தை, என்ன சொல்றீங்க? குழந்தைக்கு ஒன்னும் ஆகாது. அதுக்கு இப்படியா வேண்டிப்பீங்க? நீங்க உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க அத்தை. ஒன்னும் ஆகாது. இல்ல பவி, நான் என் முழு மனசோட தான் வேண்டிக்கிறேன். என்னோட குழந்தையோட உயிரை காப்பாத்திட்டா நான் முட்டி போட்டு கோயில்ல 3 சுத்து சுத்தி வந்து என்னோட வேண்டுதலை நிறைவேத்துறேன். மேடம், உங்க புள்ள இப்ப நார்மல் ஆயிட்டான். வாங்க வந்து பாருங்க. குழந்தைக்கு சரியாயிடுச்சா? ஆமா மேடம், டாக்டர் உங்களை வர சொன்னாங்க. வரேன். வாங்கத்து போலாம். நன்றி பிள்ளையாரப்பா, நன்றி. என்னோட குழந்தை உயிரை காப்பாத்திட்ட. நன்றி. வா.
இப்போ நல்லா இருக்கான். ஒன்னும் பயப்பட வேண்டாம். ரொம்ப நன்றி டாக்டர். ஓகே. என்னடா கண்ணா, உனக்கு ஒன்னும் ஆகாது. அம்மா தவிச்சு போயிட்டேன்டா. நீ இல்லாம அம்மா என்ன பண்ணுவேன் சொல்லு. தப்பு என் மேலதான்டா, என் மேலதான் தப்பு. நான் எல்லாத்துலயும் கவனமா இருப்பேன். ஆனா நீ பசியில அழுததும் பால் பவுடரை கவனிக்காம உனக்கு கொடுத்துட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிரு. என்ன இவன் என் குரல் கேட்டதும் என்ன பார்த்து பார்த்து சிரிப்பான். நான் பேசுறத கேட்டு தலைய ஆட்டி ஆட்டி எனக்கு பதில் சொல்லுவான். இப்ப இப்படி படுத்திருக்கிறத பார்க்க கஷ்டமா இருக்கு. டாக்டர், நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. என்னோட உயிரையே எனக்கு மீட்டு கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். ஒன்னும் பயப்பட வேண்டாம். பாடியில உள்ள பாய்சன் எல்லாம் வெளியே கொண்டு வந்தாச்சு. குழந்தை ரொம்ப நேரமா எதுவுமே சாப்பிடாம பசியில இருப்பான். தூங்கி எழுந்ததும் பால் கொடுங்க. சரி. ஓகே மேம். தேங்க்யூ டாக்டர். ஓகே மேம். அத்தை, நீங்க குழந்தைய பாத்துக்கோங்க, நான் போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். பாத்துக்கோங்க. இப்ப பாப்பா எப்படி இருக்கு? என்னடா என் தங்கம், என் செல்ல குட்டி, இப்போ உனக்கு ஒண்ணும் இல்லடா. எல்லாம் சரியாயிடுச்சு. இப்ப நம்ம வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கு போலாமா? ஓ போலாமா? போலாண்டி தங்கம். ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஷாப்லயே இதெல்லாம் வாங்கிட்டேன். எல்லாமே புதுசாவே வாங்கிட்டேன். சரி. அப்படியே கேண்டீன்ல ஹாட் வாட்டரும் வாங்கியிருக்கேன். இங்கே நம்ம குழந்தைக்கு கலந்து கொடுத்துடலாம். சரி. ஓ, என்ன குழந்தைக்கு இப்ப எப்படி இருக்கு? குழந்தை நல்லா இருக்கான். கொஞ்சம் வெளியில வரீங்களா? சிஸ்டர், குழந்தைய கொஞ்சம் பாத்துக்குங்க. சரிங்க மேடம். என்ன மேடம்? என்ன சார் நீங்க இப்படியா இருப்பீங்க? திடீர்னு குழந்தை வாயில இருந்து நுர தள்ளிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உங்களுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருந்தேன், நீங்க போனே எடுக்க மாட்டீங்களா? இப்ப பவி வரலனா என்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? என்னதான் பிஸியா இருந்தாலும் ஒரு போன் எடுக்க வேண்டாமா சார்? சாரி மேடம், நான் பண்ணது தப்பு தான். நான் கிளையண்டோட பேசிட்டு இருக்கும்போது போனை கார்ல வச்சுட்டு போயிட்டேன். அதனாலதான் நீங்க போன் பண்ணும்போது நான் கவனிக்கல. தப்புதான். இப்ப குழந்தை எப்படி இருக்கா மேடம்? குழந்தை இப்ப பரவாயில்ல. டாக்டர் சொல்லிட்டாங்க எந்த ஆபத்தும் இனி இல்லைன்னு. டாக்டர், ஒரு நிமிஷம். இதுதான் நான் குழந்தைக்கு கொடுத்த பால் பவுடர். எக்ஸ்பைரி டேட்லாம் சரியா தான் இருக்கு. சம்திங் ஃபிஸி. குழந்தையோட மோஷன் ரிப்போர்ட்லயும் பாய்சன் இருக்கிறதா தான் ரிசல்ட் வந்திருக்கு. எதுக்கும் நான் இதை லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ண சொல்றேன். சரி டாக்டர். ஓகே டாக்டர். நீங்க கிளம்புங்க மேடம். பாய்சனா?
பாய்சன் எப்படி? இப்ப ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்திருக்கலன்னா குழந்தையோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஐயோ, ஒன்னும் புரியலையே சார். அத்தை, சரி விடுங்க, எமோஷனல் ஆகாதீங்க. குழந்தைய இப்போ காப்பாத்திட்டோம்ல. இதெல்லாம் பண்ணவங்க யாரா இருந்தாலும் கண்டுபிடிச்சு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுப்போம். ஆமா மேடம், நீங்க இதை என்கிட்ட விட்டுருங்க. குழந்தைக்கு விஷம் கொடுத்த அந்த அயோக்கியம் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். முருகா, என்னோட குழந்தையை காப்பாத்திட்டியே. இது எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே. உண்மைதான் மேடம், அவனுக்கு ஆயுசு கெட்டி. இவனை யார் என்ன செய்யணும்னு நினைச்சாலும் அது முடியாது. நீங்க தைரியமா இருங்க, நான் இதை பத்தி விசாரிச்சுட்டு வரேன். பவி, நீ வேணும்னா கிளம்பு. அதான் நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். சந்தோஷ்க்கு தெரிஞ்சா கோவப்பட போறான். இல்ல சார், அத்தைய தனியா விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரல. குழந்தை வேற இப்படி இருக்கான், நானும் இருக்கேன் சார். சார், நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க. நீங்க அந்த மெடிக்கல் ஷாப் போய் மறுபடியும் விசாரிச்சுட்டு வாங்க. ஏன்னா குழந்தை பால் பவுடர் தவிர வேற எதையுமே சாப்பிடல. பால் பவுடரும் லேபுக்கு போயிட்டு வரட்டும். இன்னும் ஒரு வாட்டி மறுபடியும் அந்த மெடிக்கல் ஷாப்ல விசாரிச்சுட்டு வரீங்களா? ஓகே பவி, நான் போயிட்டு வரேன். ஓகே சார். அத்தை, வாங்க குழந்தைக்கு பால் கொடுக்கலாம். மேடம், இந்த பால் பவுடரை நமக்கு டெலிவரி பண்ண மெடிக்கல் ஷாப்ல போய் விசாரிச்சேன். அவங்க 2 நாளைக்கு முன்னாடி வந்த ஸ்டாக் தான் சார் இது. பாக்ஸ்ல எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் சரியா தானே இருக்கு. எங்க சைட்ல எந்த தப்பு நடக்கலன்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்டாக் வந்ததுல இருந்து நம்ம டெலிவரி எடுத்தது வரைக்கும் ஃபுட்டேஜ் எல்லாம் மொத்தமா காமிச்சாங்க மேடம். சார், அந்த டெலிவரி பண்ண பையனை கேட்டீங்களா? என்ன நடந்தது ஏதாவது தெரியுமா சார்? எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. நான் மெடிக்கல் ஷாப் பையனை பிடிச்சி விசாரிச்சேன். அவன் முதல்ல சொல்ல தயங்கினான். அதுக்கப்புறம் நான் போலீஸ்க்கு போவேன்னு சொன்ன உடனே இந்த பால் பவுடர்ல விஷம் கலந்தது யாருங்கிற உண்மையை என்கிட்ட சொல்லிட்டான். என்ன சொல்றீங்க? யார் சார் அது? வேற யாரு, நம்ம அபார்ட்மெண்டோட சாபக்கேடு அந்த பிரதிபாவோட தம்பிதான். மேடம், நாம ஆர்டர் பண்ண பால் பவுடரை நம்ம வீட்டுக்கு டெலிவரி பண்றதுக்காக இந்த பையன் கிளம்பி வந்திருக்கான். இந்த பிரதிபாவோட தம்பி அவனை வழியில மறிச்சு மிரட்டி, அது மட்டும் இல்லாம இன்னொரு பால் பவுடரை மாத்தி கொடுத்திருக்கான். இந்த விஷயத்தை நீ வெளியில சொன்னா உன்னை காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கான். நான் அவனை பிடிச்சு மிரட்டின உடனே எல்லா உண்மையும் சொல்லிட்டான். அது தெரியாம செக்யூரிட்டி அந்த பாலை கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்திருக்கான். குழந்தை பசியில அழுததுனால நம்மளும் பால் பவுடரை பிரிச்சு அதுல விஷம் கலந்திருக்கிறது தெரியாமலே அந்த குழந்தைக்கு கொடுத்திருக்கோம். என்னால இதை நம்ப முடியல சார். ஒரு பச்சை குழந்தைய கொல்ற அளவுக்கு இவ்ளோ கல் நெஞ்சக்காரங்களாவா இருப்பாங்க? யார் மேல இருக்கிற கோவத்தை யார் மேல காமிக்கிறாங்க? ஒரு குழந்தைக்கு நம்ம இப்படி பண்றோமேன்னு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம இப்படி பண்ணிருக்காங்களே. அத்தை, விடுங்க அத்தை. அவங்கெல்லாம் மனுஷ ஜென்மமே இல்ல. யாருக்கு என்ன துரோகம் பண்ணலான்னு எப்பவுமே யோசிச்சே இருப்பாங்க போல. அவங்க கிட்ட எல்லாம் போய் இறக்கத்தை எதிர்பார்க்கலாமா? மேடம், இங்க வச்சு நம்ம எதுவுமே பேச வேண்டாம். அவங்களுக்கு எதிரான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. குழந்தைக்கு இப்ப நல்லபடியா குணமாகட்டும்.
அதுக்கப்புறம் அவங்களை என்ன பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். குழந்தை இப்போ கம்ப்ளீட்டா குணமாயிட்டான். இன்னைக்கு நைட்டு மட்டும் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். காலையில நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். ஓகே டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். நீங்க இப்போ ஒரு உசுர இல்ல 2 உசுரை காப்பாத்திருக்கீங்க. என் புள்ள இல்லைன்னா நான் இல்ல. ரொம்ப நன்றி டாக்டர். என் கையில என்ன மேடம் இருக்கு? நீங்க சரியான நேரத்துல வந்ததாலதான் குழந்தைய எங்களால காப்பாத்த முடிஞ்சது. இனிமே குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. ஓகே. பவி, உனக்கும் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. நீ மட்டும் வரலன்னா இன்னைக்கு என்னோட புள்ள உயிரோடவே இருந்திருக்க மாட்டான். உனக்கு பெரிய மனசு பவி. ரொம்ப நன்றி. என்ன அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? மேடம் வாங்க போய் குழந்தைய பார்க்கலாம். வாங்க. நீங்க போங்க, வரேன். வாங்க சார். பிரதிபா தம்பி எதுக்கு இப்படி பண்ணணும்? இதுல ஏதோ தப்பா இருக்கே.